கலங்காத பிரதமர் சமீபத்தில் எப்ப கண் கலங்கினார்கள்? 10 நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா சோலாப்பூர்ல பேசுறார். ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பிரதமர் வீட்டு திட்டத்தை துவக்கி வைக்கிறார். ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பிரதமர் வீட்டு திட்டத்தை துவக்கி வைத்த பிறகு பிரதமர் அப்படியே கண் கலங்குறார். பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்குமா நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனா இன்னைக்கு இயற்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. எல்லோருக்கும் இது போல ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய அந்த இருக்கையிலே அமர்ந்திருக்கின்றேன். அதை நினைத்து பார்க்கும் பொழுது கண் கலங்க. அம்மா, நீங்க புரிஞ்சுக்கணும், நாங்கள் இங்கே ஆட்சியில் இருப்பது அல்லது தமிழகத்திலே அரசியல் கட்சியிலே தொண்டனாக இருப்பது, நம்முடைய சகோதரிகளோடு இருப்பது ஒரு கனிமொழி கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா இல்லைங்கம்மா. ஒரு கீதா ஜீவன் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா இல்லைங்கம்மா. ஒரு தமிழத்தி தங்கபாண்டியன் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா இல்லைங்கம்மா. நாங்கள் இங்க இருப்பது ஒரு ஏழை தாயினுடைய பெண் குழந்தை இன்னும் 10 ஆண்டுகள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியல். ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை, ஹீராபின் அம்மையாருடைய குழந்தை நரேந்திர மோடி எவ்வளவு சாதித்திருக்காரு பாருங்க. ஏன்னா ஏழை தாயினுடைய வயிற்றுல பிறந்த நாள், கஷ்டத்தை தெரிஞ்சனாலே. அதனால் தான் அம்மா 33% இடஒதுக்கீடை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக கொண்டு வந்தார்.